ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இது ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கிது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க, சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஆர்கே அஃபிஷியல். இந்த சேனலில் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, கோடிங் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் அதாவது ஐடியில் ஒர்க் போகிறவங்களுக்கு, அதாவது இனிமேல் தான் ஜாயின் பண்ணணும், இல்லை இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், நான் ஃப்ரெஷரு, எனக்கு கோடிங் அவ்வளோவா தெரியாது, இந்த மாதிரி நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சேரும். ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொரு லைனாக கற்றுக்க முடியும். அதாவது ஒவ்வொரு கோடிங்கும் ஒவ்வொரு லைனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துலையாவது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் இந்த ஒவ்வொரு கோடையும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கோடு ஒரு இதை கூட நீங்கள் தவறாமல் கற்றுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா HTML. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது காலேஜ் முடிச்சிருப்பீங்க இல்லையா? கோடிங்கை பற்றி நாலேஜ் இல்லாதவங்களுக்கு கூட HTML அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஐடியில் அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு பேப்பர் இருக்கு இல்லையா? கம்ப்யூட்டர் பேப்பர், அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பேப்பர் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த HTMLன்ற வேர்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். வாங்க HTMLனா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ HTML இன்ட்ரடக்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு. HTML அப்படின்னா என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சரான ஒரு லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் யாருனாலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது எப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரை யாருனாலையும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு வெப் பேஜஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் நம்ம டிசைன் பண்ணுவோம் இல்லையா? நம்மளோட வெப் பேஜஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வாட்ஸ்அப் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அதாவது மீஷோ, இந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதோட ஃப்ரண்ட் பேஜு, அதில் நீங்கள் ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறது, அதாவது ஒரு இன்புட்டு, அதாவது ஒரு ஃபார்மில் ஒரு இன்புட் கேட்கும் இல்லையா? அந்த பாக்ஸு அந்த ஃபார்மில் ஒரு நேம் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக இது பண்ணுவோம் இல்லையா? உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த HTML. இந்த HTML எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எல்லா இதுக்குமே நமக்கு HTML தேவைப்படும். ஓகேங்களா? அதாவது இதை ஒரு ஸ்கெலிட்டன்னு சொல்லலாம். ஒரு வெப் பேஜஸோ இல்லை ஒரு வெப் பேஜை ஒரு வெப்சைட்டையோ நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம உருவாக்குறதுக்கே ஒரு இது தேவைப்படும் இல்லையா? இப்போ ஒரு பொம்மை செய்யணும்னா அதுக்கு ஒரு களிமண் தேவைப்படும், இல்லை அதுக்கு ஒரு செய்யறதுக்கான தேவையான ஒரு க்ளே தேவைப்படும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வேணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உருவத்தை கொண்டு வரதுக்கு ஒன்று தேவைப்படுற மாதிரி ஒரு வெப்சைட்டை கொண்டு வரதுக்காக ஒரு உருவம் நமக்கு கொண்டு வரதுக்கு ஒன்று தேவைப்படும் இல்லையா? அந்த மாதிரி இதை உருவாக்குறதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த HTML லாங்குவேஜ். ஓகேங்களா? இது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு அதில் இன்னும் டீப்பாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? இதில் நம்ம நிறையா கற்றுக்கலாம். இதில் நிறைய லாங்குவேஜ் இருக்குது. பட் இப்போ நம்ம என்ன கற்றுக்குறோன்னா HTML மட்டும் கற்றுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஓகேங்களா? இது எப்படி அப்படின்னா ஒரு ப்ராப்பரான லாங்குவேஜ். இதை நம்ம யாருனாலையும் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. இப்படின்னா இது இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படி மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதை வேறு எந்த இதுலேயும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நிறைய வெப் பேஜஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த லாங்குவேஜ் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் கண்டென்ட் அப்படின்னா என்னென்னா, அதை ஒரு பேப்பர் அப்படின்னா வெறும் பேப்பராக இருந்தால் நல்லாயிருக்கு. அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும் இல்லையா? அந்த ஃப்ரேம் ஒர்க், அப்புறம் இந்த பேஜில் எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம் இல்லையா? அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கிச்சனில் எனக்கு இந்த பொருள் இந்த இடத்துல இருந்தால் எனக்கு ஈஸியாக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதுக்காக கொண்டு வர அதையெல்லாம் பண்ண முடியும் இந்த HTML வச்சு. ஓகேங்களா? இப்போது இங்கே பாருங்கள், ஹெட்டிங் நம்மளால் கொண்டு வர முடியும், பேராகிராஃப்லாம் இதில் இப்போ ஆட் பண்ண முடியும், லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண முடியும். அதாவது ஹெட்டிங் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஹெட்டிங் ஒரு நேம் வைப்பீங்க இல்லையா? அந்த ஹெட்டிங்கோட நேமை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத கொண்டு வரலாம்.
அதாவது பேராகிராஃப் எப்படின்னா என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த வெப்சைட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பேராகிராஃபை கொண்டு வரணும் இல்லையா? அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த HTML நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை ஒரு லிஸ்ட்டாக கொண்டு வரணும். அதாவது ஒரு இமேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு டேபிள்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு ப்ரைஸ் குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க இல்லையா? சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து நம்மளால் டேபிள்ஸில் டிசைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் வந்து நிறைய லிங்க்ஸ் எல்லாம் வந்து நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நிறைய வகையான டேக்ஸ் இருக்குது. அந்த டேக்ஸ்லாம் என்னன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம்.